நினைவுகளை அண்ணன் சரவணன் அவர்கள் ஆண்களின் தொப்பையாக பார்த்திருக்கிறார். நான் நினைவுகளை பெண்களின் கர்ப்பமாக பார்க்கிறேன். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, வாழ்க்கையில் மகிழ்ச்சி தருவது நேற்றைய நினைவுகளா நாளைய கனவுகளா? நாளைய கனவுகள் உங்கள் வாழ்வை ஆழமாக்கலாம், நேற்றைய நினைவுகள் தான் உங்கள் வாழ்வை அழகாக்குகின்றன. நாளைய கனவுகள் சவால்கள் நிறைந்தவை, நேற்றைய நினைவுகள் சந்தோஷங்கள் நிறைந்தவை. நாளைய கனவுகள் உங்களை உலகத்தோடு போட்டி போட்டு ஓட வைக்கும், நேற்றைய நினைவுகள் தான் உங்களை தனி ஒரு உலகத்தில் வாழ வைக்கும். நாளைய கனவுகளுக்காக நீங்கள் ஓடிக்கொண்டிருப்பீர்கள், நேற்றைய நினைவுகளில் நீங்கள் மிதந்து கொண்டிருப்பீர்கள். அப்படிப்பட்ட நேற்றைய நினைவுகள் தான் வாழ்க்கைக்கு என்றென்றும் மகிழ்ச்சியை தரக்கூடியவை. எனக்கு முன்னாடி சரவணன் அண்ணன் பேசினாங்க, நினைவுகள் சுமையானது, ஆம் சுமையானது. நினைவுகள் கொடுமையானது, நினைவுகள் கனமானது, ஆம் கனமானது. ஆனால் நினைவுகளை அண்ணன் சரவணன் அவர்கள் ஆண்களின் தொப்பையாக பார்த்திருக்கிறார். நான் நினைவுகளை பெண்களின் கர்ப்பமாக பார்க்கிறேன். சுமைதான், கனம்தான், ஆனால் சுகமான சுமை என்பதை தான் நான் இங்கு பதிய வைக்க வந்திருக்கிறேன். நான் ஒரு சில விஷயங்கள் சொல்றேனே, எதிரணியில் இருப்பவர்களின் முகமும் சிவக்கும். நீங்க வேணா கவனிச்சு பாருங்க. ஸ்கூல்ல வந்தது காதல் இல்ல கிரஷ்ன்னு புரிஞ்ச பிறகு, காலேஜ்ல வந்தது கிரஷ் இல்ல காதல் தான் உணர்ந்த பிறகு, அது காதலோ கிரஷோ இன்னைக்கு நினைச்சாலும் எண்ணமும் நம் கண்ணமும் சிவக்கிறதே அந்த இன்ப தருணங்களை நினைச்சு பாருங்க. நண்பன் அரசாங்க அதிகாரியா பொறுப்பேற்று மாலை மரியாதையோட நிற்கும் போது சின்ன வயசுல அவன் பண்ண அயோக்கியத்தனம் எல்லாம் நம்ம மண்டக்குள்ள ஓடி அடக்க முடியாம ஒரு சிரிப்பு வருமே, அந்த குறும்பு தருணங்களை, அந்த திருட்டு தருணங்களை நினைச்சு பாருங்க. இவற்றையெல்லாம் கொடுக்கின்ற அந்த நேற்றைய நினைவுகள் தான், இவற்றையெல்லாம் நினைக்கும் போது உங்கள் இதழோரத்தில் ஒரு புன்னகை பூக்கிறது. வெற்றி, தோல்வி, சந்தோஷம், துக்கம், எப்படிப்பட்ட நினைவு இதெல்லாம் கடந்து நிம்மதி அப்படிங்கிற ஒண்ணு இருக்குல்ல, அது நாளைய கனவுகளை விட நேற்றைய நினைவுகளில் அதிகம். ஏன் தெரியுமா? நடந்து முடிஞ்சிருச்சு, கடந்து வந்தாச்சு என்கிற ஒற்றை நிம்மதியை நேற்றைய நினைவுகள் தான் தரும். நேற்றைய நினைவுகள் என்றைக்குமே சுகமானதுதான். நீங்கள் காதலை அனுபவித்த அந்த நேரத்தை விட பிரிதொரு நாளில காதல் தருணங்களை அசை போடுகிற நேரம் தான் மிக அலாதியான். எப்பவுமே நிகழ்காலம் கூட அது நினைவுகளாக மாறும்போது கூடுதல் சுகத்தை தருகிறது என்பதுதான் உண்மை. சார், பாட்டோ கவிதையோ, ஏதோ ஒரு பாட்டு, ஏதோ ஒரு கவிதை கேட்கும் போது எங்கிருந்தோ உங்களுடைய முன்னாள் காதலியின் இல்ல மனைவியின் நினைவு அந்த பாடலோடு இணைந்து வருகிறது என்று சொன்னால், உங்களை அறியாமல் உங்கள் முகத்தில் ஒரு சிரிப்பு தோன்றுகிறது என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையை, உங்கள் முகத்தை, நீங்கள் இருக்கின்ற இடத்தை இந்த நினைவுகள் எவ்வளவு அழகாக்குகின்றன. இப்ப கனவு காணும் போது மகிழ்ச்சி இருக்காதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப எதிரணியில இருக்க தம்பி நாராயணன் நஸ்ரியா மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு கனவு கண்டா அது மகிழ்ச்சியா இருக்கும். அக்கா மலர்விழி அவர்கள் நாளைக்கே நம்ம ஒரு அமைச்சர் ஆயிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு கனவு கண்டா அது மகிழ்ச்சியா இருக்கும். ஆனால் அந்த கனவினால் நீங்கள் கொள்கின்ற அந்த மகிழ்ச்சி சில நொடிகள் தான். ஆனால் நினைவுகளினால் நீங்கள் கொள்கின்ற மகிழ்ச்சி இருக்குல்ல, உங்களுடைய மரணப்படுக்கை வரை உங்களை உயிர்ப்போடு அது வைக்கும். 60ஆம் கல்யாணத்துல மடமேடையில உட்கார்ந்து இருக்கும் பொழுது தன்னுடைய 20 வயதில் தன்னுடைய கணவனை முதலாக பார்த்த அந்த நிமிடம் அந்த அம்மாவுக்கு நினைவுக்கு வருதுன்னா அதுதானங்க அந்த நிமிடத்தை அழகாக்கும். இப்படி இத்தனை தருணங்கள் நம் வாழ்க்கையை தினம் தினம் அழகாக்குகிறது என்று சொன்னால் அதற்கு நேற்றைய நினைவுகள் தேவை. நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கிறேன். இனி ஓடுவதற்கோ இனி புதிதாய் செய்வதற்கோ எதுவும் இயலாது என்ற ஒரு இடத்தில் நீங்கள் தேங்கி நிற்கும் பொழுது, இனி இந்த வாழ்வு உங்களுக்கு சுவாரஸ்யமாக எதையும் தரப்போவதில்லை, அல்லது தந்தாலும் அது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்க போவதில்லை என்கிற முதிர்வு நிலையை அடைந்த பிறகு நேற்றைய நினைவுகள் மட்டுமே உங்களினுடைய உயிரை புதுப்பித்து கொண்டே இருக்கும், உங்களினுடைய நொடியை நீட்டித்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி, என்றைக்கும் நேற்றைய நினைவுகள்தான் வாழ்வை மகிழ்வாக்கி தருகின்றன என்று சொல்லி வாய்ப்பளித்தவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.